தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். நாங்குநேரி +2 மாணவர் சின்னத்துரை 469 மார்க் மதிப்பெண் எடுத்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு அமுக்கப்பட்ட சமூகம், வெளிவர முடியாத சமூகம், இந்த சமூகத்தில் சொல்லனா துயர்களை இன்றளவும் அனுபவித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு சமூகத்தின் ஒரு மாணவன் சில மாதங்களுக்கு முன்னால் படிப்பதற்காக நன்றாக படிக்கிறான் என்கின்ற அவர் பள்ளிக்கூடத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையில் இவன் நன்றாக படிக்கிறான் என்ற காரணத்திற்காகவே வீடு புகுந்து ஒரு 6-7 பேர் கொண்ட மாணவர்கள், சக மாணவர்களே வெட்டிய தகவல் மனிதாபிமானம் உள்ள உயிர்களை பதறச் செய்தது. அதில் பதறியவன் நானும் ஒருவன். தமிழ்நாடே குலுங்கியது. ஆனால் அந்த மாணவன் தான் +2வில் 469 மதிப்பெண் எடுத்திருக்கிறான். இதில் 2 விஷயம் நான் சொல்ல போறேன். இந்த ஆதிக்க சாதி மனநிலை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதே மாணவன் எல்லா மனிதர்களும் சமந்தானன, எல்லாரும் சமந்தானனே அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை புரட்டி போட்ட ஒரு சம்பவம் இருக்கு. இந்த 2ஐயும் பாருங்க. இந்த சின்னத்துரை என்ற மாணவனும் விளாத்திக்குளத்தில் புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் தாலுகாவில் புளியங்குளத்தில் இருக்கக்கூடிய முனியசாமி என்ற மாணவனும், இந்த 2 பேரும் சேர்ந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சம்பவம். இந்த சின்னத்துரை தான் படித்த வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று 469 மார்க் எடுத்திருக்கிறார். தமிழில் 71, இங்கிலீஷில் 93, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 94, எக்கனாமிக்ஸில் 42, கம்ப்யூட்டரில் காமர்ஸில் 84, அக்கௌண்ட்ஸில் 85 மதிப்பெண் எடுத்திருக்கிறாப்புல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அக்கௌண்டன்ஸில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன், எல்லோரும் என்னை போல படித்து வர வேண்டும் என்கின்ற சொல்லக்கூடிய மனப்பக்குவத்தை உள்ள மாணவன், தன் கோபத்தை வெளிக்காட்டாமல், வஞ்சனையை தீர்த்து கொள்ளாமல், வஞ்சம் தீர்க்காமல், என்ன மாதிரியே அவங்களும் படிக்கணும்னு சொன்ன அந்த மனப்பாங்குக்கு நம்ம ஒரு வணக்கம் செலுத்தணும், நன்றி சொல்லணும். அந்த மாணவன் சின்னத்துரைக்கு ஒரு சல்யூட், அப்படித்தான் நம்ம சொல்லணும். என்ன ஒரு பக்குவப்பட்ட சமூகம், பக்குவப்பட்ட ஒரு மாணவன். அந்த மாணவன் எதிர்காலத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவான். அவனை மாதிரி அந்த சின்னத்துரை மாதிரி தம்பிமார்கள் மேலே வரும்போது இந்த சமுதாயம் மிகப்பெரிய பயன்பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாதிக்கப்பட்டவை சொல்கிறான் பாருங்களேன், என்ன மாதிரியே அவங்களும் நல்லா படித்து வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை வெட்டினான்ல, அவனுக்கு முன்னாடி நான் படித்து அவனுக்கு நான் யார் என்று நிரூபித்து காட்டுகிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய பக்குவம் நெஞ்சை தொடுகிறது. அரசியல் கட்சி தலைவர்கள், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பெரிய மனிதர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரைத்துறையை சார்ந்தவர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வாழ்த்து தெரிவிக்கிறார். எல்லா அரசியல் கட்சியும் வாழ்த்து தெரிவிக்கிறது. மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் திருமிகு வைகோ அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். தோழர் திருமாவளவன் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அனைத்து கட்சி இயக்கங்களும் அந்த மாணவனை வாழ்த்துகிறது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவன் நன்றாக படித்து மேலே வருவான். இந்த சமூகம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது ஜெயிச்சிட்டான். அந்த தம்பி சந்திராங்கிற ஒரு குழந்தை, எங்கள் அண்ணனை வெட்டாதீங்கன்னு போன பிள்ளை, அந்த பிள்ளை மேலே விட்டு அந்த பிள்ளையும் படித்து நல்லா மேலே வரணும். இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் இறந்த கிருஷ்ணன், எனக்கு நம்பிக்கை இல்லை, துளியளவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதிர்ச்சியில் இறந்த அவனுடைய தாத்தா கிருஷ்ணன் என்பவர், அவருடைய ஆத்மா, அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் சொல்வதைப் போல அந்த மரணத்திற்கு ஒரு மதிப்பு கொடுத்திருக்கிறான் தம்பி சின்னத்துரை. அவனுக்கு வாழ்த்து. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு செய்தி ஒன்று தான் நினைவுக்கு வந்தது. பள்ளிக்கூடத்தில் ஒரு டீச்சர் ஒரு மாணவனிடம் சொன்னாப்பல்ல,
டேய், நீ எந்த ஊருடா? உன் பேர் என்ன? டீச்சர் முனியசாமி. உன் பேர் என்ன? முனியசாமி. முனீஸ்வரன் அவர் பேர். நீ எந்த ஊர்? புளியங்குளம். உனக்கு தெரியுமா? நான் நாடாரு, நீ தேவர். நான் நாடாரு, நீ தேவர். யார் சொல்கிறா? ஒரு அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் சொல்லுது. அந்த ஹெட் மாஸ்டர் பேர், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலைச்செல்வி. எவ்வளோ அழகான தமிழ் பேர் பாருங்க. பெற்றோர் ஆசிரியர் கழகம் இங்கே நடக்க போது தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் அரசு பள்ளி. அதில் வந்து நீ என்ன செய்ய, உங்கள் ஊர்களில் இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வா, உங்கள் அம்மா அப்பாவை உறுப்பினராக சேர்க்க சொல்லு. இல்லைன்னா எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தக்கூடிய மக்கள் அவங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா நம்மளாம் அவங்கக்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அந்த பையன் சொல்கிறான், ஏன் டீச்சர், எல்லாரும் சமந்தான டீச்சர். டேய், நீ ரொம்ப நல்லவனாக இருக்கியடா, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டிய. உனக்கு தெரியுமா, செல்வகுமார் டீச்சரும் பால்ராஜும் அவங்கெல்லாம் வந்து பிடி மாஸ்டரு, அவங்கெல்லாம் வந்து நம்ம பசங்களெல்லாம் விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லையே டீச்சர், எனக்கு அட்மிஷன் போட்டதே செல்வகுமார் தானே, அந்த டீச்சர் தான், அந்த வாத்தியார் தான் எனக்கு போட்டாருங்க. என்னப்பா நீ இவ்வளவு நல்ல பையனாக இருக்கிற, நாளைக்கு உங்கள் ஊர் புளியங்குளத்து பிள்ளைகளெல்லாம் சேர்க்க மாட்டாங்கடா, உனக்கு தெரியாதடா தம்பி அப்படின்னு கேட்குது. அப்படியெல்லாம் இல்லையே டீச்சர். ஏய், நாளைக்கு நம்மெல்லாம் அவங்கக்கிட்ட போய் நிற்க வேண்டிய நிலைமை வந்துடும் டீச்சர், வந்துடும்டா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த பையன் சொன்ன வார்த்தை தான், எல்லாரும் சமந்தான டீச்சர், அவன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவன். மண்டையெல்லாம் வெட்டி ஒன்றும் இல்லாமல் முடி மட்டும் மேலே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கலாச்சாரத்துப்படி இருக்கக்கூடிய அந்த பையங்க விஜய் டிவியில் நீயா நானால கோபிநாத் அந்த பையன் கேட்டான், ஆள் தோற்றத்தை வைத்து எடை போடாதீர்கள், தோற்றத்திற்கும் அவன் மனிதாபிமானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அவன் தோற்றத்திற்கும் அவன் குணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது, ஒரு வயசு வரும்போது பக்குவப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற நீயா நானா கோபிநாத் தான் உடைச்சி கொடுத்தார். அந்த பையனை வெளியே கொண்டு வந்தார். அப்போ அவன் சொன்ன வார்த்தை, நீயும் நானும் சமம், அனைவரும் சமம், எல்லாரும் நல்லவங்க தானே. ஆனால் அதே சமூகத்தை சேர்ந்த இந்த மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய சக மனிதன் மாணவன் வெட்டப்படுகிறான் ஒரு சைடு. இதில் என்ன ஒரு நிகழ்வு என்று கேட்டால், என்னை பொறுத்தவரை தந்தை பெரியாரின் சுயமரியாதை, பகுத்தறிவு, சாதி மதமற்ற கருத்துக்களின் ஆய்வாக எனக்கு தோன்றுவது எல்லாம் சேருகின்ற நட்பு. நட்பு நல்லபடியாக இருந்தால், சேர்க்கை சரியாக இருந்தால், வழிநடத்துபவர்கள் சரியான நபர்களிடம் அவர் பழகி இருந்தால் இந்த மாணவர்கள் கெட்டுப் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. சாதிக்கு அடிபணிய மாட்டார்கள், மதத்திற்கு அடிபணிய மாட்டார்கள், மனிதர்கள் மனிதர்களாக நினைப்பார்கள். ரோஜா படத்தில் கவிப்பேரரசு வைரமுத்து கடைசியில் சொல்லக்கூடிய அந்த பாடல், எல்லாரும் சமம், மனிதர்களுக்குள் ஏது வேற்றுமை அப்படின்னு இந்து மத சகோதரர்களும் இஸ்லாமிய மத சகோதரர்களும் 2 குழந்தைகளும் பூக்களோடு ஓடி வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் அந்த சூழலில் முடியும். அதை போலத்தான் இந்த மாணவர்கள் 2 பேரோட செயல்களும் பார்க்கும்போது எதிர்காலத்தின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தம்பி சின்னத்துரை, நீ வாழ்வாங்கு வாழ்ந்து நன்றாக படித்து இந்த சமூகத்துக்கு தேவையாக இருக்க வேண்டும், சாதி ஆதிக்கங்களை எதிர்க்க வேண்டும், சாதியில் சமநிலைக்கு வர வேண்டும். அதே நேரத்தில் தம்பி தேவர் சமூகத்தை சேர்ந்த முனீஸ்வரன் போன்ற தோழர்களும் அவர்களும் படித்து நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். சின்னத்துரையும் முனீஸ்வரனும் கைகுலுக்கி ஒரே போல் இருக்கக்கூடிய நிலைமை வர வேண்டும். அவர்கள் ஒன்று போல்தான் இருப்பார்கள். விதிவிலக்குகள் சமூகம் சார்ந்து கிராம வாழ்க்கை நகரமயமாக்கல் இல்லாமல், அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாமல் அவர்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கல்வியில் வளரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும். வாழ்க திராவிடம், ஓங்குக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா புகழ். நன்றி, வணக்கம்.